என்ஜினியரிங் கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கட் ஆஃப் அடிப்படையிலையும் ரேங்க் அடிப்படையில் மட்டும்தான் இந்த கலந்தாய்வு கவுன்சிலிங் இதில் நம்ம அப்படி தான் நம்ம பங்கேற்க முடியும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு 3 ரவுண்டாக இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கும். ரவுண்ட் 1 பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்துட்டு 200 to 171.33 வர சொல்லியிருக்காங்க. ஸோ ரேங்க் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 37,976 வரையும். ஸோ உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டேட் கொடுத்துருக்காங்க, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் டேட் கொடுத்துருக்காங்க, அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் டேட் பார்த்திங்கன்னா 20லேருந்து 22/7/2026 வரையும். காலைல 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடணும். தென் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ 24/7/2026. தென் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் 24/25/7/2026 அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகிடும். தென் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 26/7/2026 முடியும். காலேஜ் ஜாயினிங் டேட்டு 26லேருந்து 30/7/2026 இருக்கும். அப்வர்ட் அலாட்மெண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 3/8/2026. ஓகே, ஸோ இதெல்லாம் ரவுண்டு 1 கட் ஆஃப் ரேங்க் அடிப்படையில் சாய்ஸ் ஃபில்லிங், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், காலேஜ் ஜாயினிங் டேட் முதற்கொண்டு சொல்லிட்டாங்க. தென் ரவுண்ட் 2 பார்த்திங்கன்னா கட் ஆஃப் 171லேருந்து 135.75 வரை இருக்கும். ரேங்க் பார்த்திங்கன்னா 37,977லேருந்து 1,31,093 வரை இருக்கும். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் 3/8/2026 to 5/8/2026. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா 7/8/2026. கன்ஃபர்மேஷன் டேட்டு 7-8/8/2026. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா 9/8/2026. ஜாயினிங் பார்த்திங்கன்னா 9/8/2026லேருந்து 13/8/2026 இருக்கும். தென் அப்வர்ட் அலாட்மெண்ட் வந்துட்டு 17/8/2026 டேட் கொடுத்துருக்காங்க. இது ரவுண்ட் 2 உள்ளவங்க ரேங்க் அடிப்படையில். தென் ரவுண்டு 3 பார்த்திங்கன்னா கட் ஆஃப் 135.5லேருந்து 77.500 வரையும். ரேங்க் பார்த்திங்கன்னா 1,31,094லேருந்து 2,33,812 வரையும் ரவுண்டு 3. சாய்ஸ் ஃபில்லிங் டேட் பார்த்திங்கன்னா 17 to 19/8/2026. தென் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் டேட் பார்த்திங்கன்னா 21/8/2026. கன்ஃபர்மேஷன் டேட் பார்த்திங்கன்னா 21லேருந்து 22/8/2026 வரையும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் டேட் பார்த்திங்கன்னா 23/8/2026. ஜாயினிங் டேட் பார்த்திங்கன்னா 23லேருந்து 27/8/2026 இருக்கும். அப்வர்ட் அலாட்மெண்ட் டேட் பார்த்திங்கன்னா 31/8/2026 இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு இதில் குறை இருக்குது, புகார் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் 1/7/2026லேருந்து 6/7/2026 சொல்லலாம். அது மட்டும் இல்லை, கலந்தாய்வு எப்போ ஆரம்பிக்கும்னா 13/7/2026லேருந்து 14/7/2026 வரையும். மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் படை வீரர், விளையாட்டு வீரர் இவங்களுக்கெல்லாம் 13லேருந்து 14/7/2026 வரை நடக்கும். தென் பார்த்திங்கன்னா பொது பிரிவு சிறப்பு கலந்தாய்வு பார்த்திங்கன்னா 15/7/2026லேருந்து 18/7/2026 வரை நடக்கும். இது எல்லாருக்கும் இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி தொடங்கி, இந்த மாதம் ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால் பதற்றம் இல்லாமல் பொறுமையாக இங்கே எல்லோரும் காத்திருங்க. அதே மாதிரி 7.5% இடஒதுக்கீடு நோன்னு இருந்தால் உரிய காரணத்தை அறிஞ்சு உடனடியாக சரி செஞ்சுக்கோங்க. இந்த ஆண்டு கட் ஆஃப் ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுனால பல மாணவர்களுக்கு விருப்பமான கல்லூரிகளில் படிக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. உங்களுக்கு வரும் அழைப்பை நம்பி ஏமாற வேணாம். உங்கள் ரேங்க் பட்டியல் வெளியீட்டில் பிரச்சனை உள்ள மாணவர்கள் 6ஆம் தேதிக்குள்ளே சரி செய்து கொள்ளவும். ஸோ இதுதான் நமக்கு பொறியியல் கலந்தாய்வில் ரேங்க் பட்டியல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதை எல்லோரும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்து இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரவுண்டுக்கு நீங்கள் போய் கலந்தாய்வு அட்டென்ட் பண்ணி கரெக்டான காலேஜை சூஸ் பண்ணி ஃப்யூச்சரை ப்ராப்பராக சூப்பராக கொண்டு போங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.